viewers, vanakkam and welcome to Just Relax with me, Kanimozhi. So, பொங்கலோட third dayல இருக்கும் அதுவும் final day celebration. இன்னைக்கு celebration வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப பெருசா இருக்கும். Non-veg எல்லாம் வீட்ல செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. So, காணும் பொங்கல் இன்னைக்கு வந்து celebrate பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோலயும் உங்களுக்காக காண்றதுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல கலர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னா வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் அந்த ஈவெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய நிறைய இன்னோவேட்டிவான விஷயம்லாம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட சூப்பரான ஈவெண்ட்ஸ் இப்போ நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். புதிய நேயர்களுக்கு வணக்கம். நான் ரஞ்சித் ஜெயக்குடி, விஜய் சேதுபதி காயத்ரி நடிப்பில் வெளிவந்திருக்கும் புரியாத புதிர் படத்தோட இயக்குனர். படம் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மிஸ்ட்ரியும் படத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஜானரில் நீங்கள் அடக்க முடியாது. ஒரு ட்ராமாட்டிக் மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு மியூசிக்கல் த்ரில்லர், இப்படி பல ஜானரில் வரக்கூடிய ஒரு படம் தான். இதில் விஜய் சேதுபதி வந்து கதிர் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு மியூசிஷியன், ஒரு ஆல்பம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக நடிச்சிருக்காரு. இவங்க வந்து காயத்ரி மீரான்ற கதாபாத்திரம் வாலினிஸ்டாக நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கதை வந்து இசை பற்றிய படம் அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு இசையமைப்பாளரை பற்றிய படம் அப்படியும் கிடையாது. அவர்கள் கதாபாத்திரம் தான் அதை தவிர்த்து படம் வேறு ஒரு கதையை பேசுகிறது. இன்று சமூகத்தில் பரவலாக நடக்கக்கூடிய, எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அது ப்ரீச்சியாக இருக்காது, ஒரு பரபரப்பான த்ரில்லருக்கான மூடில் தான் இருக்கும். படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் வந்து தினேஷ் கிருஷ்ணன். ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவர் வேறு ஒரு தளத்துக்கு போகக்கூடிய ஒரு திறமையாளர். படத்தோட இசையமைப்பாளர் சாம்சிஎஸ். இந்த படம் டெபியூ மூவி. படம் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் இது டெபியூ மூவியான ஆச்சரியமாக நீங்கள் கேட்பீங்க. எடிட்டர் பவன் ஸ்ரீகுமார். என்னென்ன காட்சிகள் தேவை, எந்த அளவு தேவைன்றதை சரியான அளவில் ஒரு படமாக கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாம்சிஎஸ், புரியாத புதிர் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்கிற சாங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாண்டடாக ஒரு டெம்ப்ளேட்டில் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு குத்துப்பாட்டு, ஒரு சேட் சாங்கு, ஒரு மோட்டிவேஷன் சாங்கு, ஒரு லவ் சாங், அந்த மாதிரி எந்த வகையான ஒரு டெம்ப்ளேட்லேயும் இல்லாத ஒரு படம். அதனால் வந்து இதுக்கு வந்து இவரோட விஜய் சேதுபதி வாய்ஸ், அவரோட வாய்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ஸ் தேவை, இல்லைனா வந்து அப்படி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இது வந்து டோட்டல் ஓவரால் விஜய் சேதுபதிங்கிற ஒரு மனிதரே இல்லாமல் கதிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக பண்ணப்பட்ட ஒரு படம். அதாவது அந்த கதிருக்கு வந்து நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். ஸோ யதார்த்த லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட தான். ப்ளஸ் நான் இந்த படத்தில் பாடலை. ஏன் அப்படின்னா பாடியிருக்கேன், பேக்ரவுண்டில் அங்கங்கே வரும். ஆக்சுவலி 4 சாங் பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்கில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மொத்தம் 14 ட்ராக் இருக்கும். 14 ட்ராக்கில் வந்து சின்ன சின்ன சாங்ஸாக ஒரு 6-7 இருக்கும். ஸோ அதில் 2-3 நான் பாடியிருக்கிறேன். அது கட்டாயம் அதை நான் பாடி தான் ஆகணும், எல்லாரும் பாடுறாங்க அப்படிங்கிறதில்ல. ஆக்சுவலி தேவைப்பட்டது. நான் சும்மா பாடி பார்க்கும்போது வேறு யாராச்சும் பாடுறதுக்கு ட்ராக் பாடுவோம் இல்லையா, அப்படி பாடும்போது டேரக்டருக்கு வந்து ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குது, இதுவே வச்சுக்கலாம், இந்த ஃபீல் கரெக்டாக கன்வே ஆகுது அப்படிங்கிறதுன்னு. ஸோ பாடியிருக்கிறேன். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. அந்த 4 சாங் பார்த்திங்கன்னா பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்கிறாங்க. ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன், ஹரிணி, நம்ம ஸ்ரீனிவாஸ் சார், கவிதா தாமஸ், இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் தான். ஆக்சுவலி அதுக்கிடையில் நம்ம ஏன் பாடணும் அப்படிங்கிறது தான். என்னோடய கரியர்லேயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கதாபாத்திரம், பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்ச நாளாக நாங்கள் வந்து காத்திருந்தோம் இந்த படத்துக்காக. அண்டு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் என் கதாபாத்திரத்தோட பேர் வந்து மீரா. அண்ட் மீரா நடிக்கிற சீன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டபுள் ஷேட் ஒன்று இருக்கும். அந்த விஷயம் வந்து ஃபுல் படம் பார்த்து ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அது ரிவீல் ஆகி உங்களுக்கு புரிஞ்சப்புறமா மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சீனை வேறு மாதிரி தெரியும். ஸோ அந்த சீன் நடிக்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து காமிக்கணும், ஒரு விஷயம் வந்து மறைக்கணும் ஒரே சீனில். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிக்க வாய்ப்பு கிடச்சது வந்து இட்ஸ் ஒன் வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஆல்சோ. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து நம்பி கொடுத்த ரஞ்சித்துக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது தினேஷ் கிருஷ்ணன் அவங்க தான் கேமராமேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியை நம்ம இப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பார்த்துருக்க மாட்டோம். ஒரு அர்பன் பாயாக ரொம்ப அழகாக, லைக் எவ்ரி ஒன் லுக்ஸ் நைஸ். அண்ட் படத்தோட இன்னொரு ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் சாம். ஸோ படத்தில் 3 பில்லர்ஸ் அப்படின்னா, ஒன்று ரஞ்சித் அவங்க ஸ்கிரிப்ட், அண்ட் தினேஷ் அவங்களோட டெக்னிக்கல் ஒர்க், அண்ட் சாம் அண்ட் அவங்க மியூசிக். ஸோ இந்த 3 பில்லரில் தான் அந்த படமே நிற்கிது. அண்ட் எல்லாருமே அவங்க வேலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ நல்ல ஒரு அவுட்புட் வந்திருக்கு.